உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராகுல் காந்தி பிரதமராக பாகிஸ்தான் விரும்புகிறது. உங்கள்கிட்ட 2 எருமை மாடுகள் இருந்தால் அதை ஒன்றை எடுத்து பிரித்து கொடுத்துருவாங்க அப்படிலாம் தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி விமர்சனம் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி பிரதமர் பொய் சொல்கிறார் அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. அதாவது பிரதமருடைய சமீபத்திய பேச்சுக்களில் மிக தெளிவாக ஒரு கருத்தை அவர் திரும்ப திரும்ப மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் எடுத்து சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பிரதமர் எந்த விதமான ஒரு பிரிவினைவாதமோ எந்த ஒரு மதத்தினருக்கோ எந்த ஒரு பிரிவினருக்கோ எதிராக இல்லை என்பதையும் அதில் நிரூபிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒட்டுமொத்தத்தையும் தேசத்திலையும் இருக்கிற மக்களை இந்தியர்களாக பார்க்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் பார்வை அப்படி இல்லை. தங்களுடைய வாக்கு வங்கியை சமாதானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு சார்பில் அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அவங்க சொல்லக்கூடிய செய்கைகள் எல்லாமே மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை உடையதாக இருக்கிறதுங்கிற விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். முன்னாடி தாலி பற்றி சொன்னாங்க, இன்னைக்கு எருமை மாடுகள் ஒன்று பிரித்து கொடுப்பாங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை எடுத்து 9வது பக்கத்தில் பாருங்க. தாலி பற்றி என்ன சொன்னாங்க காங்கிரஸ்? இல்லை பிரதமர் பேசினாருங்க. பிரதமர் உங்கள் தாலி இருக்க தங்கத்தில் கூட ஆபத்து அப்படின்னு பேசினார். இதுக்கு முன்னாடி பேசினது. இன்றைக்கு அந்த எருமை மாட்டு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே மக்களுக்கு புரிதலை உருவாக்க வேண்டும். அதான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அவங்களோட தேர்தல் அறிக்கையில் 9வது பக்கத்தில் 9 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 9 புள்ளிகளுமே சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்ய போறோங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தனியார் நிறுவனங்கள். இல்லை, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் 9வது பக்கத்தில் இஸ்லாமியர், முஸ்லிம்ன்ற வார்த்தையே இல்லைன்றத ஏற்கனவே நீங்களே பங்கேற்ற விவாதத்தில் அதை உறுதிப்படுத்தியாச்சு. அதாவது அவங்க மீண்டும் வாக்கு வங்கி என்ன, அவங்க வாக்கு வங்கி என்ன, லவ் ஜிகாத் கேள்விப்பட்டிருக்கோம், லேண்ட் ஜிகாத் கேள்விப்பட்டிருக்கோம், நிலத்துக்கானது. தேர்தல் அறிக்கையில் இருக்கா இல்லையா? 9வது பக்கத்தில் ஓட்டு ஜிகாத்துங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே கண்டுபிடிச்சிருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள் தானே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதைத்தான் ரொம்ப முதல்ல இருந்து நம்ம பாரத பிரதமர் தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எந்த காங்கிரஸ் எங்க சொன்னார்? இது நீங்க சொல்றது ஒரு இடத்துல 2 இடத்துல சொன்னவர் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் சார். அதாவது காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணியை இந்தி கூட்டணியை தான் நம்ம ஒன்றாக பார்க்கணும். ஒரே இடத்துல காங்கிரஸ் சொன்னுச்சுன்னு சொன்னீங்க, இந்த இந்தியா கூட்டணின்றீங்க. ஆமா, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி தானே இந்தி கூட்டணி. அந்த கூட்டணியில தான் இந்த பேசுபொருளாக இது பேசப்படுது. அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, எங்களுடைய பார்வை, பிரதமருடைய பார்வை மிக தெளிவாக இருக்கிறது. ஓட்டு ஜிகாத்துன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கனால அவங்க யாரை குறிப்பிடுறாங்கன்னு தெரியும். அவங்க எந்த சமுதாய ஓட்டுகள் வேணுங்கிறதுக்காக செய்கிறாங்கன்னு தெரியும். தனியாரின் சொத்துக்களையும் தனியார் நிறுவனங்களின் சொத்துக்களையும் நாங்கள் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. யாருக்கு பிரித்து கொடுப்போங்கிறத மன்மோகன் சிங் ரொம்ப தெளிவாக 2006 பேச்சில் சொல்லியிருக்கார். அதில் அவர் 1 முறைக்கு 2 முறை இஸ்லாமியர்கள் பேரை குறிப்பிட்டு இந்த விவாதத்தில் பேசியிருக்கோம். குறிப்பிட்டு சொன்னாரா இல்லையா? மன்மோகன் சிங் என்ன பேசினாருன்னு எல்லா செய்தி இணையதளங்கள்லயும் வந்திருக்கு. பிரதமர் பேசினது மன்மோகன் சிங் பேசினதுக்கு முரணானதுன்னு ஃபேக்ட் செக் பண்ணி எல்லாரும் ஒளிபரப்பியாச்சு. மீண்டும் அந்த விவாதத்தில் நீங்க இன்றைக்கு குஜராத்தில் ஆனந்தில் பிரதமர் பேசினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இப்ப பாகிஸ்தான்ல இருக்க ஒரு அமைச்சர் ஒருத்தர் ராகுல் காந்தியை பாராட்டுறாரு. ரொம்ப ஃபயரா இருக்கார், நல்லா இருக்கார், அவர் தான் பிரதமராக வேண்டும் பாகிஸ்தானியர்கள் விரும்புறாங்க. இங்க அப்படி சொல்லிருக்காரு. அவரு தன்னோட ட்விட்டர்ல பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் போட்ட ட்வீட்டை நானும் பார்த்தேன். ராகுல் காந்தி பேசின ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு ராகுல் ஆன் ஃபயர்னு போட்டிருக்காரு. இது பொது தளத்துல இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்கும் இது பொது தளத்துல. இன்னொன்னு உலவுது பாத்தீங்களா, பர்வேஸ் முஷரஃபோட பேட்டி வந்திருக்கு பாத்தீங்களா? என்ன உலவுது? பர்வேஸ் முஷரஃபோட இறுதி பேட்டியில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மோடி பாகிஸ்தானுக்கு எந்த விதத்திலும் அவர் வந்தா எங்களுக்கு சாதகமா இருக்க மாட்டார். ராகுல் வர்றது தான் நாங்க விரும்புறோம், ராகுலை தான் நான் ஆதரிக்கிறேன். என் பையன் இந்தியாவுக்கு வந்தப்ப அவர் தான் வீட்டுக்கு கூப்பிட்டார், அவருக்கு சாப்பாடு போட்டார், அது மாதிரி ரொம்ப நட்புணர்வோடு இருக்கிறார். எங்களுக்கு ராகுல் வர்றது தான் நாங்க விரும்புறோம். ரொம்ப தெளிவா பேசியிருக்கார் பர்வேஸ் முஷரஃப். யார் இந்தியா மேல போர் தொடுத்தாரோ அவர் தான் பேசியிருக்கார். எதுக்காக இதை சொல்ல வர்றோம்னா, பாகிஸ்தானியர்கள் விரும்பும் ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். இதைத்தான் பிரதமர் இன்றைய ஆனந்த் கூட்டத்தில் கூட மிக தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். இல்ல, இஸ்லாமியர்கள் குறித்தும் பாகிஸ்தான் விரும்புகிறதுன்னு சொல்றதன் மூலமாக என்ன நோக்கத்தை, அதாவது நீங்க ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா, அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாம் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல
ஒரு ஒரு எத்தனை பேர் வந்து 200 இன்னைக்கு பேச்சில் கூட பிரதமர் அதை குறிப்பிட்டிருக்காரு. எத்தனை பேர் 272க்கு மேலே நிற்கிறாங்க? யார் வந்து பெரும்பான்மை பலம் பெறறதுக்கு 272 வரணும். அப்போ அதுக்கு எத்தனை இதில் ஜெயிக்க போகிறோங்கிறத தாண்டி நிற்கணும் இல்லையா? யார் அத்தனை தொகுதியில் நிற்கிறாங்க? பாஜக தவிர யாருமே நிற்கல. அதனால எந்த விதமான மக்களுக்கு சந்தேகமும் இல்லை, அடுத்த பிரதமராக மோடி அவர்கள் தான் வரப்போகிறார் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அந்த உறுதிப்பாட்டை குலைக்கும் வகையில் மிக 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 ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சிறுபான்மையினரை குறிவைத்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை காங்கிரஸ் செய்வதை தடுக்க நினைக்கிறார் பிரதமர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.